எல்லாருக்கும் வணக்கம். என்னோட பேர் ஆரோஜினி பண்ராஜா. நான் இன்னைக்கு உங்ககிட்ட இந்த வீடியோவில் கார் கார் பைக்கு இந்த மாதிரி வெஹிக்கிள் சம்மந்தப்பட்ட எல்லா இன்சூரன்ஸஸ்லேயும் நம்ம காம்ப்ரிஹென்சிவ் இன்சூரன்ஸ், அதாவது ஃபுல் இன்சூரன்ஸ், அப்புறம் பம்பர் டு பம்பர் இன்சூரன்ஸ், இதை பற்றியான ஒரு தெளிவுக்கு, அதாவது என்ன சொல்லணும்னா ஒரு ஒரு டீட்டெயில்டு ஒரு வீடியோவாக இது பண்ணலாம்னு வச்சுருக்கிறேன். அதாவது பம்பர் டு பம்பர் இன்சூரன்ஸ்னால் என்ன, காம்ப்ரிஹென்சிவ் இன்சூரன்ஸ்னால் என்ன, நிறைய பேருக்கு இதில் குழப்பங்கள் வந்துக்கிட்டே இருக்குது. நிறைய பேர் சொல்கிறாங்க. நல்லா தெரிஞ்சுக்கோங்க. காம்ப்ரிஹென்சிவ் இந்த வார்த்தையோட இன்னொரு அர்த்தம் என்னன்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா ஃபுல்லி கவர்டு அப்படிங்கிற ஒரு அர்த்தம். காம்ப்ரிஹென்சிவ் டோட்டலாக காம்ப்ரிஹென்சிவாக இருக்கிறோம் மொத்தமாக. ஆனால் அந்த காம்ப்ரிஹென்சிவ் இன்சூரன்ஸில் எல்லாமே கவர் ஆகுதான்னு கேட்டால் இல்லை, கொஞ்சம் விஷயங்கள் விடுபட்டுது. அப்போ இந்த பம்பர் டு பம்பர் இன்சூரன்ஸ்னால் என்ன, அதுதானே அப்போ ஃபுல் இன்சூரன்ஸ்னு நீங்கள் சொல்லணும். அது என்ன அப்படின்னா, அதில் காம்ப்ரிஹென்சிவில் கவர் ஆகிறது எல்லாமே இது போக அந்த ஒரு வெஹிக்கிள் பார்ட்ஸுக்கு டிப்ரிசியேஷன் கொண்டு இல்லாமல், அதுக்கு ரெடியூஸ் ஆகாமல் டிப்ரிஷியேட் ஆகாமல் தடுக்கிறது தான் அந்த பம்பர் டு பம்பர் இன்சூரன்ஸ். இன்னும் உங்களுக்கு புரிகிற மாதிரி சொல்கிறோம்னா, இப்போ ஒரு வெஹிக்கிள் வாகனம் வண்டியில் ரோட்டில் ஓடுது, வண்டியில் ஆட்கள் உட்கார்ந்துருக்குறாங்க. ஒரு சாதாரண ஒரு கார் எடுத்துப்போமே. அந்த கார் வாங்குறாங்க. வாங்கி அதில் ஒரு 4 பேர் வண்டியில் ட்ராவல் பண்ணுறாங்க. ட்ராவல் ஆகும்போது ஒரு அசம்பாவிதம் நடக்குது. அப்படி நடக்கும்போது எதிர்த்தாப்பில் உள்ளவங்க இது பண்ணுறாங்க. யாரோ இந்த கார் ஓட்டுநரால், இந்த காரால் எதிர்த்தாப்பில் வரக்கூடியவங்களுக்கு ஏதோ சம்திங் நடக்குது. அப்படி இட் ஹேப்பன்ஸ்னா அவங்களுக்கு முக்கியமாக தேவையானது என்னதுன்னா தேர்ட் பார்ட்டி இன்சூரன்ஸ். இதை தான் நம்ம கவர்மெண்ட் என்ன பண்ணுதுன்னா மேண்டேட் பண்ணுறது, அதை கட்டாயப்படுத்துது. எந்த ஒரு வெஹிக்கிளும் கட்டாயம் தேர்ட் பார்ட்டி இன்சூரன்ஸ் இதாகும். ஏன்னா அந்த விபத்துனால ஒன்று உயிர் சேதம் ஆகலாம், இல்லை பொருள் சேதம் ஆகலாம், இல்லைன்னா பார்ஷியல் டிசபிலிட்டி, ஏதாவது ஒரு பகுதி சேதம், ஒரு கை கால் இந்த மாதிரி ஏதாவது போகலாம், முடமாகலாம் அந்த உயிர். ஸோ அதனால இது கவர்மெண்ட்டில் 10 வருஷத்துக்கு முன்னால் லாவாகவே கொண்டு வந்துட்டாங்க. எந்த ஒரு வண்டி ரோட்டில் ஓடணும்னாலும் இன்சூரன்ஸ் பண்ணி தான் ஓடணும். அட்லீஸ்ட் தேர்ட் பார்ட்டி இன்சூரன்ஸ் பண்ணி தான் ஓடணும். ஸோ வெரி 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 பேசிக் இன்சூரன்ஸ் என்னென்னா தேர்ட் பார்ட்டி இன்சூரன்ஸ். சரி, அது ஒரு பக்கம் இருக்கட்டும். அடுத்தது ஃபுல் இன்சூரன்ஸ். ஃபுல் இன்சூரன்ஸ் தான் காம்ப்ரிஹென்சிவ் இன்சூரன்ஸ். இப்போ அந்த தேர்ட் பார்ட்டி கூட அந்த வண்டி இருக்கு இல்லையா, அந்த கார், அதையும் சேர்த்துட்டு தேர்ட் பார்ட்டி ஒரு பக்கம் இருக்குது, அந்த வண்டியும் சேர்த்து கவர் பண்ணணும். ஏன்னா அந்த ஒரு வண்டியில் இடிக்குதுன்னா அந்த வண்டிக்கு டேமேஜ் இருக்கும், இந்த நம்ம ஓட்டிட்டு போகிற வண்டிக்கு டேமேஜ் இருக்கும். இந்த டேமேஜ் இருக்கு இல்லையா, இந்த டேமேஜ் இது போக உள்ள இருக்கிறவங்களுக்கு ஒரு டேமேஜ், ஒரு அடி இல்லது எதுனாலும் நடக்கலாம், ஒரு விபத்து நடக்கும். ஸோ அவங்களையும் கவர் பண்ணணும். அப்போ இதெல்லாம் இந்த 2 விஷயமும் சேர்ந்தது தான் காம்ப்ரிஹென்சிவ் இன்சூரன்ஸ். சரியா? ஃபுல் இன்சூரன்ஸ் அப்படி ஃபுல்லி கவர்டு. காருக்குள்ள உள்ள, அதாவது மெட்டீரியல், அப்போ எக்ஸ்டர்னலாக இருக்கக்கூடிய அஃபேர், 3 பேருமே, உள்ள வண்டி ஓட்டுறவங்க, உள்ள பின்னால் உட்காந்துருக்க பேசஞ்சர்ஸு, காரு ப்ளஸ் தேர்ட் பார்ட்டி, நமக்கு முன்ன பண்ண தெரியாத ஒரு தேர்ட் பார்ட்டி. அது எய்தர் மென்னாக இருக்கலாம், சம் ஹியூமன்ஸாக இருக்கலாம், இல்லை வேற ஏதாவது ஒரு உயிரினங்கள். அதையும் தாண்டினா கவர்மெண்ட் ப்ராப்பர்ட்டி இல்லை பப்ளிக் ப்ராப்பர்ட்டி, ஏதாவது எல்லாமே தேர்ட் பார்ட்டிஸ். இதெல்லாம் இது பண்ணுறது காம்ப்ரிஹென்சிவ் இன்சூரன்ஸ். சரி, இந்த காம்ப்ரிஹென்சிவ் இன்சூரன்ஸ் வண்டியோட வேல்யூ பொறுத்து, அதாவது சொல்லலாம் ஐடிவி வேல்யூ, இன்சூர் டிக்ளேர்ட் வேல்யூ பொறுத்து, ஒரு 5 lakhsனா 5 lakhsக்கு எவ்வளோ கவரேஜோ அவ்வளோக்கு 60% கிளைம் ஸ்டார்ட் ஆகும். 60%, 65%, 70% நேச்சர் ஆஃப் இதை பொறுத்து, டேமேஜ் அண்டு இதை பொறுத்து இதாகும். இதுக்கு அடுத்து ஒரு ஸ்டெப்பு தான் நில் டிப்ரிசியேஷன் கவரேஜ். அந்த நில் டிப்ரிசியேஷன் கவரேஜ் ஜீரோ டிப்ரிசியேஷன் கவரேஜ். அதாவது டிப்ரிசியேஷன் கவரேஜ்னா, இந்த ஐடிவி வேல்யூ ஒரு 10 லட்ச ரூபா ஃபார் எக்ஸாம்பிள் இருக்குன்னா, அது 10% அடுத்த வருஷம் கம்மி பண்ணணும். இது கவர்மெண்ட் லா. டிப்ரிஷியேட் ஆகும் எந்த ஒரு வெஹிக்கிள்னாலும், அது ஒரு வகையான அசட்டு, அசையும் சொத்து. அசையாத சொத்துங்கும்போது இது அசையும் சொத்து. ஒரு காருங்கிறது ஒரு சொத்து நமக்கு. ஸோ அதுக்கு ஒரு டிப்ரிசியேஷன் வேல்யூ இந்த வருஷம் இவ்வளோ இருக்குன்னா அடுத்த வருஷம் இதோட கம்மியாகும். கரெக்டுங்களா? அப்படி கம்மியாகும் பட்சத்தில் அதுக்கு ஒரு 10%, போன வருஷம் 10 லட்ச ரூபான்னா அதில் 10% ஒரு 10,000, ஒரு 1 லட்ச ரூபா அப்படியே அடுத்த வருஷம் கம்மியாகும் 10%. இந்த டிப்ரிசியேஷனை இது பண்ண விடாமல் தடுக்கிறது
நெல் டிப்ரிசியேஷன் வந்து இது வந்து டிப்ரிசியேஷன் இது பண்ணாமல் தடுக்கிறது. அட் த சேம் டைம் கவரேஜில் 90 to 95% இதுக்கு வந்து கவரேஜ் கொடுக்குறாங்க. ஃபுல் இன்சூரன்ஸை தாண்டி அதில் ஒரு ஆட்-ஆன், ஒரு அடிஷ்னல் கவரேஜ். இது ஒரு ஆட்-ஆன் கவரேஜ். அப்போ தேர்ட் பார்ட்டி, காரு அண்ட் உள்ள பேசஞ்சர்ஸ், அடுத்தது பம்பர் டு பம்பர் தான் இது. வெளியில பம்பர்னா ஃப்ரண்ட்ல ஒரு வண்டியோட இது போக கவரேஜ் ஃபுல் மெட்டீரியல் போக அடிஷ்னலா அதுக்கு மாட்டக்கூடியதான் பம்பர். இன்னைக்கு தேதிக்கு நிறைய கவர்மெண்ட் ரூல்ஸ் படி இப்போ பம்பர்ஸ் எல்லாம் நிறைய எடுக்க சொல்லிட்டாங்க. பட் பம்பர் டு பம்பர், இந்த ஃப்ரண்ட்ல உள்ள பம்பர் வந்து பின்னால் வரைக்கும் உள்ள பம்பர்ல எந்த ஒரு டேமேஜஸ்க்கும் கவரேஜும் இது பண்ணக்கூடியதான் அந்த பம்பர் டு பம்பர். ஸோ இந்த ஃபர்ஸ்ட் பார்ட்டிங்கிறது மோஸ்ட்லி இந்த ஃபர்ஸ்ட் பார்ட்டி செகண்ட் பார்ட்டிங்கிறது யாரை குறிக்குன்னா அது வந்து நம்மளையும் நம்ம வண்டியையும் குறிக்குது. தேர்ட் பார்ட்டிங்கிறது இது. அப்போ இந்த ஃபுல் இதையுமே கவரேஜ் பண்ணக்கூடிய தேர்ட் பார்ட்டி, வண்டி ஓட்டுற நம்ம, இது எல்லாத்தையும் கவரேஜ் பண்ணி வர்றது தான் இந்த பம்பர் டு பம்பர் இன்சூரன்ஸ் அல்லது நில் டிப்ரிசியேஷன் கவர் உள்ள ஒரு ஃபுல் இன்சூரன்ஸ். ஸோ காம்ப்ரிஹென்சிவ் இன்சூரன்ஸையும் இதையும் இது பண்ணிக்கிறோம்னா தேர்ட் பார்ட்டிங்கிறது ரொம்ப பேசிக் இன்சூரன்ஸ். அதுக்கப்புறம் காம்ப்ரிஹென்சிவ் இன்சூரன்ஸ் வந்து வண்டி ப்ளஸ் தேர்ட் பார்ட்டி, வண்டிக்குள்ளே இருக்கிறவங்க. பம்பர் டு பம்பருங்கிறது வண்டி ப்ளஸ் தேர்ட் பார்ட்டி, வண்டிக்குள்ளே இருக்கிறவங்க ப்ளஸ் இதில் வந்து டிப்ரிஷியேட் ஆகாமல் இவங்க வண்டியும் சேர்த்து கவரேஜ் பண்ணி டேமேஜ் இல்லாமல் டேமேஜுக்கு எந்த ஒரு டிப்ரிஷியேஷன் இல்லாமல் நமக்கு கிளைம் அப்படியே செட்டில் பண்ண போகக்கூடியது. இந்த நில் டிப்ரிஷியேஷன் கவரேஜோட வரக்கூடியது வந்து எப்பவுமே கொஞ்சம் ரேட்டு கூடங்க, எப்போவுமே ரேட்டு கூட. அதுக்கப்புறம் மீடியமாக இருக்கிறது காம்ப்ரிஹென்சிவ் இன்சூரன்ஸ், அதாவது நார்மல் காம்ப்ரிஹென்சிவ் இன்சூரன்ஸ் வந்து வண்டியோட இன்சூரன்ஸ் வந்து மீடியமாக இருக்கும். தேர்ட் பார்ட்டிங்கிறது ரொம்ப பேசிக் ரேட்டில் இருக்கும், கவர்மெண்ட் ஃபிக்ஸ் பண்ண ரேட்டு தான் அது. ஸோ இது இவ்வளோ தான் இருக்குது. இது போக இதில் வந்து முக்கியமான அந்த நம்ம வண்டி ஓட்டுறவங்களுக்கு உள்ள மனித உயிர்களுக்காக சிபிஏ வைக்கிறாங்க, கம்பல்சரி பர்சனல் ஆக்சிடென்ட் கவர். அது கட்டாயம் போட சொல்லிட்டாங்க இப்போ கவர்மெண்ட்டில். சரியா, ஓனர் டிரைவர் கட்டாயம் போட்டிருக்கணும். இல்லைன்னா பேசஞ்சர்ஸ் அதேமாதிரி பேசஞ்சர்ஸுக்கு போடணும். பேசஞ்சர்ஸு அது நேம்டு அன்னேம்டுன்னு 2 இருக்குது. பேர் போட்டு இந்த ஃபேமிலி மெம்பர்ஸ் மட்டும் கவரேஜ் பண்ணால் நேம்டு போட்டுடலாம். அன்னேம்டுனா யாருனாலும் வண்டியில் ஏறி இறங்குறவங்க எல்லாம் 50 ரூபா 70 ரூபா தான். கவர்மெண்ட் இன்சூரன்ஸ் ரேட்டுக்கு 50 ரூபா 70 ரூபா 100 ரூபா அந்த மாதிரி இருக்குது. கவரேஜை பொறுத்து ஒரு 1 லட்ச ரூபாய்க்கு பேசிக் கவரேஜுக்கு இப்படி இருக்குது. ஸோ நீங்கள் அதையும் பார்த்துக்கிடுங்க. ஸோ நீங்கள் இந்த இதில் வந்து இந்த காம்ப்ரிஹென்சிவ் இன்சூரன்ஸ், நெல் டிப்ரிசியேஷன் உள்ள பம்பர் டு பம்பர் இன்சூரன்ஸ், இந்த ரெண்டையும் நீங்கள் அதை பார்த்துக்கோங்க. உங்களுக்கு டவுட் இருந்துச்சுன்னா, இதில் இன்னும் டவுட் இருந்துச்சுன்னா கமெண்ட்டில் கேளுங்க. நான் உங்களுக்கு பார்த்துட்டு உங்களுக்கு ரெஸ்பான்ஸ் பண்ணுறேன். என் நம்பர், எமெயில் ஐடி உங்கள் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. நில் டிப்ரிசியேஷன் கவர், காம்ப்ரிஹென்சிவ் இன்சூரன்ஸ் பற்றி அண்ட் தேர்ட் பார்ட்டி பற்றி இது டவுட்டு ஒரு வெஹிக்கிளில் எதுவும் இருந்துச்சுன்னா எப்போனாலும் இது பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச்.